இதெல்லாம் இருந்து உங்களை நோக்கி நிறைய வந்ததும் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் நினைத்திருக்காங்க காரணம் ஒரு ஈர்ப்பு அங்கே விஜய் மீதான ஈர்ப்பு. 1981 அதிமுக உறுப்பினர். அப்போ 2019 வரைக்கும் அதிமுகங்கிற ஒரே கட்சி தான். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஒரே கட்சி தான். விஜய் நற்பணி மன்றம் வச்சிருந்து அதுக்கடுத்து அது மக்கள் நற்பணி மன்றம் வந்து மக்கள் இயக்கம் மாதிரி அதுக்கடுத்து ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே வரேன். இவரை மட்டும் பார்க்குறேன், இவர் செயல்பாடையும் பார்க்குறேன். ஏப்பா 2026 தேர்தலில் யாருப்பா சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் ஒரு கட்சி, இந்த கட்சியை சொல்ல விரும்பல. நான் ஒரு கட்சி சார், ஆனால் நானே சொல்கிறேன் சார், தமிழக வெற்றிகளாக தான் சார். அந்த மாநாட்டில் பிரகடனப்படுத்தினாங்க பாருங்க, அவருடைய தலைவர் அடி பின்னி படல் எடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு முழக்கம் தெளிவா திடகாத்திரமா உறுதியோட இருக்காது. சரி, இவரோட பயணிக்கிறது நமக்கு நன்மை பயக்கணும். எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல பல்வேறு அதிரடி திருப்பங்கள் கடந்த சில நாட்களாக அரங்கேற தொடங்கி ஒரு 15 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக அந்த முதல் இந்த பரபரப்புக்கான அதை அடித்தளமிட்டவர் யாருன்னா அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த வால்பாறை தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் அவர் வந்து அவர் ஆற்றிய அந்த தொகுதி மக்களுக்கான சேவைகள் இன்றும் வந்து பேசப்படுகிறது. பல்வேறு பணிகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழித்து கிளீர் ஆல்கஹால் தொகுதி என்ற நற்பெயரை முத்திரை பதித்து இருக்கிறார். அதற்காகவே 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அவருக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற விருதை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வழங்கி இவரை போன்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை அப்பொழுது வழங்கியிருந்தார். திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு விதமாக வந்து அதிகரித்து கொண்டிருந்தது. அவரை நோக்கி வந்து அந்த வாய்ப்புகள்லாம் வந்தன. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவர் ஏன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் இணைந்தார், எதற்கு இணைந்தார் என்பதை பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரை இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வாய்ப்புகளை திமுகவிலிருந்து உங்களுக்கு வந்தது. தேசிய கட்சி என்ன பாஜக, காங்கிரஸ், நிறைய தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகளையும் ஏன்னா ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பல்வேறு விதமான அடையாளம், நல்ல பெயர் இதெல்லாம் இருந்து உங்களை நோக்கி நிறைய வந்ததும் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்ததற்கான முக்கியமான காரணம் ஒரு ஈர்ப்பு அங்கே விஜய் மீதான ஈர்ப்பா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள், தமிழக மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அணுகிய விதம், இதெல்லாம் உங்களை வந்து அந்த கட்சிக்கு அதிமுக உங்களுக்கு நகர்த்த தொடங்கி இருக்கிறது? அதாவது நல்ல கேள்வி இது. அதாவது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் பணி அப்படிங்கிறது அரசியல் பொது சேவை செய்யும்போது அந்த பொது சேவை தான் தன்னுடைய இறுதி காலம் வரை செய்யணும்னு எந்த அரசியல் கட்சியும் நினைப்பாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் நினைப்பாங்க, எந்த அரசியல்வாதியும் நினைப்பாங்க. அந்த வகையில் ஒரு அரசியலில் நம்ம வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்னா ஏதாவது ஒரு புது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது வந்து நம்மளை கேட்பாங்க. இது எல்லாருடைய அரசியல்வாதிக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கும்போது 1981 அதிமுக நான் உறுப்பினராக இருந்தேன். அப்போ 2019 வரைக்கும் அதிமுகங்கிற ஒரே கட்சி தான். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் தான் இருந்தோம். அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி. அது வந்து அவர் எம்ஜிஆர் பால் ஈர்க்கப்பட்டு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமைக்கில் வந்து நம்ம எம்எல்ஏ ஆகி சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்னு தமிழக அரசால் பாராட்டு பெற்று எல்லாம் பணிகளை செஞ்சோம், தொகுதிக்கு நல்லதை செஞ்சோம். இன்னும் நம்ம செய்த பணிகள் இன்னும் அது ஸ்ட்ரக்சராக சட்டப்பேரவை ஆவண குறிப்பு இருக்குது. இன்னும் தொகுதிகளில் நம்ம செஞ்சதெல்லாம் இன்னும் இது கட்டுரைங்களா நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் நமக்கு நம்ம இறந்த பேர் கூட நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நீங்கள் எடுத்த பணிகள் இன்னும் பேர் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி புதுசாக தொடங்க. ஆமாம், உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து
பாஜக தமிழகத்தில் வேகம் எடுக்கின்ற சமயத்தில் என்னை கேட்டார்கள், பாஜக வந்துருங்க, உங்களுக்கு ஒரு மாநில பொறுப்பு கிடைக்கும் உங்களுடைய கேலிபருக்கு அப்படின்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் நல்ல முறிவுகள்லாம் சில பேருக்கு கிடைச்சான்னு சொன்னாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு. அப்புறம் திமுக வந்த பிறகு கூட திமுகவில் என்னை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான மந்திரிகள்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏடிஎம்கில் போய் டிஎம்கில் இருக்காங்க இல்லையா நம்முடைய சீனியர்ஸ்லாம், ஆனால் நீங்கள் வர வேண்டியதான்னு சொல்லி இங்கே இந்த வால்பாறை தொகுதியில் உள்ள மக்களே கேட்டாங்க, நீங்களாம் போயிடலாம்ல ஏன் அப்படி. அப்புறம் சரி நீங்கள் ஏடிஎம்கில் விலைக்கு இப்போ தனி கட்சி வச்சுருக்கீங்க, இப்போ அங்கே போயிடலாம்ல அப்படின்னாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர் பாணியில் இருப்போம், நம்ம தனி எம்ஜிஆருடைய அந்த அதிமுக போர்வையில் நம்ம இருக்கணும், ப்ரோ ஏடிஎம்கே இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு சொல்லி அது எலெக்ஷன்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதிமுக ஆதரவாக தான் நான் பேட்டி சபை பத்திரிகையில் மற்ற டிபேட்டுகளில் சமூக ஊடகங்கள்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரம்பம் முதல் அவங்க வந்து விஜய் நற்பணி மன்றம் வச்சிருந்து, அதுக்கடுத்து அது மக்கள் நற்பணி மன்றம் வந்து விஜய் மக்கள் இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாறி, அதுக்கடுத்து ஒரு அரசியல் கட்சியாக மாறும்போது இந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இவரை மட்டும் பார்க்கல, செயல்பாடு பார்க்குறீங்க. இவர் செயல்பாடையும் பார்த்தேன். அப்புறம் ரஜினி வந்து ஒரு பக்கத்தில் அரசியல் வரணுவார், அவருடைய செயல்பாடையும் பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய செயல்பாடு, இதெல்லாம் நம்ம அரசியல்வாதி பார்ப்போம் இல்லையா, எல்லா அரசியலையும் நம்ம எல்லா இதையும் பார்ப்போம். ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணாங்க, அதுலேருந்து நம்மளது எப்படி வேறுபடுறாங்க, இதெல்லாம் நம்ம அரசியல் கட்சிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. அதுதான் அரசியல்வாதியுடைய முக்கியமான இது. அந்த வகையில் நான் அப்படியே பார்த்துட்டா இருந்தேன். அப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தொய்வு இல்லாமல் அரசியல் செய்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு நெருப்பாத்தில் நீந்துகிற மாதிரி. அது வந்து பல பணிகள் செய்வோம், அவ்வளவு வேலைப்பொருள்கள் இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு அரசியல்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது, நமக்கு தெரியுமே. இதில் வந்து இவர் வந்து கன்சிஸ்டண்டாக தொய்வு இல்லாமல், பின்வாங்காமல், சோர்ந்து போகாமல், ஒரு ஃபயரோடு வேட்கையோடு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிடுறதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ இந்த டிபேட்லலாம் நான் சொல்லுவேன், ஒரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிட்டாங்க, இது ஒரு தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றப் போகிறது, அதனால எல்லா கட்சிகளையும் அவர் வந்து அரவணைச்சுக்குங்க, இப்படிதான் ஜெனரலாக பேசிட்டு வந்தேன். அவர் வந்து உதாசீனப்படுத்துறீங்க, அது ஒரு பெரிய சக்தியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய ஆள்லாம் சொன்னேன், சார் ஏடிஎம்கே சார்பாக பேச வந்திருக்கீங்க, ஆனால் விஜயும் நீங்கள் சப்போர்ட்டாக பேசுறீங்கன்னா யதார்த்தத்தை சொல்கிறேன், கலை யதார்த்தத்தை சொல்கிறேன், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் இல்லை, நான் காதில் போகும்போது வரும்போது கேட்குறத நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இப்போ தான் ஒரு டிபேட்டில் டிபேட் முடிஞ்சுட்டு அந்த டிபேட் அந்த பர்டிகுலர் இப்போ நிறைய கட்டுறேன் எனக்கு மனசுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த டிபேட்டில் ஏறி அந்த டாக்ஸியில் வந்துட்டுருங்க. அப்போ டாக்ஸி ஓட்டுற பையன் ஒரு சின்ன பையன், ஒரு 20-30 வயசு பையன். நான் சும்மா கேட்டேன், ஏப்பா 2026 தேர்தலில் யாருப்பா சார், என்ன சார் இப்படி கேட்டீங்க, நான் ஒரு கட்சி, அந்த கட்சியை சொல்ல விரும்பல, நான் ஒரு கட்சி சார், ஆனால் நானே சொல்கிறேன் சார், தமிழக வெற்றி கழகம் தான் சார் இது, விஜய் தான் சார் வரப்போறாரு. நான் சொல்கிறேன், ஏப்பா நீ அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர், அதனால் நீங்கள் கொஞ்சம் வயசு பேருங்க. நான் சிரித்தேன், சார் நான் வேற கட்சி சார், ஆனால் எங்கள் ஊரெல்லாம் இதுதான் சார் யதார்த்தம். என்னப்பா அப்படி சொல்கிறேன் சார், நீங்கள் வேணா பாருங்க 2026 அள்ளிட்டு போறாரு சார், எதப்பா வாக்குகளை கொத்து அள்ள போறாரு சார். அவனுடைய லாங்குவேஜில் அவனுடைய பாணியில சொல்றான், குதூகலமா சொல்றான். நான் தம்பி நீ வேற கட்சின்னு சொல்ற, உண்மையை சொல்லு, நீ குதூகலம் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது நீ தமிழக வெற்றிகளாக தானே சார், நீங்க ஒரு டாக்டர், நீங்க பேசிட்டு வரும்போது நான் கேட்டுட்டே வந்தேன், உங்களை ஸ்டுடியோ கூப்பிட்டு போகும்போது நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் ஃபோனில் பேசிட்டு வந்ததெல்லாம், நீங்கள் மருந்து சொன்னதெல்லாம் கேட்டேன். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர், இப்போ நீங்கள் பேசுனதையும் நான் பார்த்தேன், நீங்கள் என்னென்ன டிவியில் பேசுனீங்களா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ உங்களை வந்து வீட்டில் வந்து ஒரு ட்ராப் பண்ண போகிறேன், நான் கேட்கல, நீங்களாக தான் கேட்குறீங்க, நான் கேட்கணும்னு நினச்சி நீங்கள் கேட்டுட்டீங்க, இந்தா பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டலாம். இல்லை வேணாம்பா, என் உறுப்பினர் காட்டு வெள்ளை வேண்டாம், நீ சொன்னா போகுது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் சார்,
இப்படி இந்த யதார்த்தத்தை சொல்றேன் அப்படிங்கும்போது எனக்கு சைக்காச்சு. ஓ, யதார்த்தமா இருக்கா, மக்கள் யதார்த்தத்தை விரும்புறாங்க. என்னப்பா யதார்த்தம் கண்ண சார், இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும். அவர் அந்த காலத்துல இருந்து சார் யார் சார் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்து வேணான்ட்டு பொது சேவை செய்து வருவாங்க? முக்கியமா அந்த 1000 கோடி வருமான வாய்ப்பு விட்டுட்டு வந்தாங்க. யார் சார் வருவாங்க? இன்னும் சொல்றான் சார், அரசியல் நீங்க முதலமைச்சரான தான் சார் சம்பாதிக்க முடியும். முதலமைச்சர் ஆகணும்னா உங்க கையில இருந்து செலவு பண்ணணும். அப்ப எதுக்கு சார் அதை விட்டுட்டு வரணும்? அப்ப அதை விட்டுட்டு வந்திருக்கும் மனசு வரணும்ல சார். எத்தனை பேர் சார் பொது சேவை இருக்க? டாட்டா அவர் சொல்றான் டாட்டா பட்ல வந்துடலாம்ல சார் அரசியலுக்கு. ஏன் வர மாட்டேங்கிறாங்க? எத்தனை பணக்காரங்க இருக்காங்க, ஏன் பொது சேவைக்கு வர மாட்டேங்கிறாங்க? அந்த மனசு வேணும் சார். அது தமிழக மக்களுக்கு சேவை செய்கிற மனசு அவருக்கு இருக்கிறதுனாலதான் அந்த தமிழக மக்கள் பெரு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, ரெண்டாவது ஒரு டிபேட் போகும்போது இன்னொரு பத்திரிகையாளர் கூட வராது. சார் என்ன சார் இப்படி தமிழக வெற்றி கழகம் பொறுப்பு சார்? அவர் சொன்னது ரைட் தான் சார், நீங்க இதுக்கும் சார் ஒரு சினிமா நடிகருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனா கொள்கை என்ன வச்சிருக்காரு அப்படின்னு அவர் கட்சி தரதான் தெரியும். தொடங்கிட்டாரு இப்ப தானே இந்த மீட்டிங் மாநாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சார், நான் ஒன்றும் பேசல, இவருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டேன். சார் இந்த விக்கிரவாண்டியில அந்த மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் பிரகடனப்படுத்தினாங்க பாருங்க, அவருடைய தலைவர் அடி பின்னி படல் எடுத்துட்டாரு சார். அந்த மாதிரி ஒரு முழக்கம் அது அடிமானத்துல இருந்து வருது. அது சொல்லி கொடுத்து வரல, அரசியல் பேசல, அவரு யதார்த்தத்தை பேச. இதுதான் இந்த மக்களுக்கு இதுதான் செய்யணும். இதை அதுக்கு அடுத்து சொன்ன பத்தியா, இந்த மாதிரி வேலை செய்வதற்கு நீங்களும் வர வேண்டும், வருவது விரும்பினால் நானும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நானும் அரசியலில் அதிகாரத்தில் எனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா? இந்த அரசியலையும் அரசியல் அதிகாரத்தையும் அரசியல் பங்கையும் உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் வருகின்ற கட்சிகளுக்கெல்லாம் நான் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நான் அரசியலில் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு அடிச்சா பாருங்க. அதிகார பகிர்வு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அதிகார பகிர்வு என்பது இப்படி இப்ப இதை நிறுத்துங்க. இந்த சொன்ன உடனே பிளாஷ்பேக் நான் என்ன நினைக்கிறேன், நான் 40 வருட அரசியலை திருப்பி பார்க்கிறேன். திருப்பி பார்த்து என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெற்றிடர். என்ன வெற்றிடர்னா, படித்தவர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், முதல் தடவை வாக்காளர்கள் மத்தியில், நடுத்தர வாக்காளர்கள் மத்தியில், முதிய வாக்காளர்கள் மத்தியில், கிராமத்து வாக்காளர்கள் மத்தியில், வெகுஜன வாக்காளர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, சொல்றீங்க உங்களை நம்புறோம், வாக்குறுதி கொடுக்குறீங்க, உங்களை நம்பி வாக்களிக்கிறோம். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ப்ராமிஸ். எப்படி ப்ராமிஸ் நோட்டை கையெழுத்து போடுறோம்? நான் இந்த ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொண்டேன், அதனாலதான் ப்ராமிஸ் நோட்டில் அந்த ஸ்டாம்ப் போட்டுறோம். அப்புறம் நீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க. உங்களுடைய அந்த உறுதிமொழியை ஏற்று நான் ஒரு ப்ராமிஸ் எப்படி கொடுக்குறேன், ஓட்டா கொடுக்குறேன், உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நீங்க சொல்றதை நம்பி நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களை நம்பி நான் வாக்கு போட்டிருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களால் முடிஞ்சதை செய்யணும். உங்களால் முடியலன்னா முடியாது என்ன சொல்லணும், இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் அதே சொல்லணும். உங்களை வாக்குறுதி கொடுத்தேன், நான் இந்நேர முடிஞ்சதை செஞ்சுட்டேன், முடியது இதுக்கு மேல முடியல இந்தியால அப்படின்னு சொல்லணும். மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனா நீங்க தேனாரும் பாலாரும் ஓடுது, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க இப்படின்னு பேசும்போது மக்கள் என்னப்பாங்க? அப்ப மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கும்போது நினைச்சிட்டேன். இப்படி இருக்கும்போது ஆஹா, ஒரு வெற்றிடம் இருக்கு. எப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே அரசியல் தெரியுது. ஆனா அரசியல் தெரிந்த, தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த, ஏற்புடைய அத்தனை தகுதியும் கொண்ட இந்த மக்களுக்கு அந்த அரசியல் கிடைக்கல, அந்த அதிகாரம் கிடைக்கல, அந்த அரசியல் பகிர்வு கிடைக்கல, அந்த அரசியல் பங்கீடும் கிடைக்கல. ஆனா இதையெல்லாம் யார் வச்சுக்கிட்டா? நீங்களே பட்டா போட்டு நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசியலும் அதிகாரமும் அதிகார பங்களிப்பும் பங்கீடும் பரவலாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. இந்த ஏக்கத்தை உணர்ந்து ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகிறார், வருகிறார். நேத்து வரல, அவர் திட்டமிடுகிறார். எப்படி திட்டமிடுறார்? 15-20 வருஷமா இதை பார்த்து 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 படிச்சு 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 படிச்சு
புடம் போட்ட தங்கமா என்னென்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறார். தீர்மானிச்சு ஒரு மாநாடு, முதல் மாநாடு போடுகிறார். அந்த மாநாட்டில் பிரகடனப்படுத்துகிறார். எதை பிரகடனப்படுத்துகிறார்? என்ன வெற்றிடம் இருக்கோ அதை நான் நிரப்புறேன், அதை நிரப்புவதற்கு நான் தயார், நான் முன்னேற்பட வர்றேன், நீங்களாம் வாங்க, நான் மட்டும் செய்யணும்னு சொல்ல. அப்புறம் நம்ம பார்த்த அரசியல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புது வகையான அரசியல் அப்படின்னு அன்னைக்கு வச்சுக்கிட்டேன். அவருடைய பணியில தெளிவா போய்கிட்டு இருக்கார். இது தெரிஞ்சது. அப்பதான் நினைச்சேன், சரி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான, ஒரு அறிவார்ந்த, ஒரு நிதர்சனமான, இன்றைய தேவைக்கான ஒரு அரசியல் தலைவர் இவர் புதுசா இருந்தாலும் தெளிவா, திடகாத்திரமா, உறுதியோட இருக்காரு. சரி, இவரோட பயணிக்கிறது நமக்கு நன்மை பயக்கும். நம்ம ஒரு சோசியல் தாட் உள்ளார், ஒரு சமூக பணி செய்யணும், ஒரு அரசியல்ல ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்மளுடைய வேவ்லத்துக்கு அது சூட் ஆகுது. அதனால நம்ம போனோம். இதுதான் இதோடைய கதை. அடுத்த கேள்வி, என்ன பண்ணிடுவாங்க 26 அப்படின்னா, இது ஒரு நல்ல மாற்றம். நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி எனக்கு தெரியுது. அது இன்னும் 8 மாசம் இருக்குது. இன்னும் எல்லா கட்சிகளும் தத்தம் அரசியல் தேர்தல் வாக்குறுதிகளையும் கொள்கை பரப்புகளையும் தேர்தல் பரப்புரையும் செய்யும் போது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வாங்க, களத்துல எல்லாரும் செய்வாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எடுத்து வைக்க போகின்ற தேர்தல் பரப்புரையும் சரி, தேர்தல் வாக்குறுதியும் சரி, சொல்லுகின்ற அந்த பரப்புரை அது பிரகடனமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல தேர்தல் அறிக்கைகள் அதுல கூடுதல் கவனமா இருக்கும். இது மக்களை சிந்திக்க வைக்கும், மக்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், மக்களுக்கு அது நிதர்சன உண்மையை பிரதிபலிக்கும், மக்களிடம் ஒரு புது நம்பிக்கை ஏற்படுத்தும், மக்களிடத்தில் ஒரு புது நம்பிக்கை ஏற்படுத்தும், மக்களிடத்தில் மிகையில்லாத, மிகைப்படுத்தாத ஒரு யதார்த்த தலைவர், ஒரு நிதர்சனமான தலைவர் அப்படிங்கிறத படம் போட்டு காட்டும். மக்கள் அந்த மாதிரி தலைவர்களை கடந்த காலங்களிலிருந்து ஒரு 50 வருஷம் அரசியல் வரலாற்றை நீங்க பின்னோக்கி பார்த்து நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, மக்கள் நம்பிக்கையை பெற்ற தலைவர்களை மக்கள் என்றைக்கும் கைவிட்டதில்லை. சரியா சொல்லி ஒரு ஆணித்தரமா மட்டுமில்ல, நிறைய ஆதாரப்பூர்வமான விஷயங்களையும் சொன்னீங்க. நீங்க ஏன் இணைந்தீங்க, என்ன காரணம் அது மட்டும் இல்லை, அவருக்கு உள்ள சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே நான் அலசி பார்க்கிறேன். தமிழக மக்களும் உங்கள் சார்ந்த தொகுதி மக்களும் ரொம்ப அதை முன்மாதிரியா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரின்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைய நன்றி. வணக்கம்.